ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 19 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய முக்கியமான விஷயங்களை காமிச்சிருப்பாங்க அண்ட் சில ஹிடன் டீட்டெயில்ஸும் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நானுமே உங்களுக்கு இன்டெரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கதையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 19. உண்மையாவே நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு எரிக்கா கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது நீ பண்ணதுக்கு பதிலுக்கு அப்படின்னு சொல்லி எரிக்கா தண்ணியத்துக்கு நம்ம ஹீரோ மேல ஊத்துறா. ஒரு மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா உன்னால பெண் வாங்க முடியாது, ஒழுங்கா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்கவும் என்னால பரவாயில்ல, நான் அந்த பர்சன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு மேலேயே என்னால இதை மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த போட்டோவை பாரு அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. இது பார்க்க என்ன மாதிரி இருக்கு, நான் தானே இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னோட ஃபேமிலி போட்டோ இது அப்படின்னு எரிக்கா சொல்றா. அப்படின்னா எரிக்காவும் நானும் சின்ன வயசுலேயே ஒன்னா இருந்திருக்கோமா? நீ வீடு ஷிஃப்ட் ஆகி போயிட்டா என்னால உன்னை பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஐய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எரிக்கா அடிக்கவும் நான் நினைக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதான் அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ என்ன இமேஜின் பண்றன்னு அப்படின்னு வா சொல்லவோ. அப்படின்னா இது யாரு? சின்ன வயசுல இருக்கும்போது நானும் பாக்குறதுக்கு இதே மாதிரியே தான் இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே ரிலேட்டட், அது என்னோட பிக் பிரதர், சொல்லப்போனா உன்னோட பயாலஜிக்கல் பிக் பிரதர் அப்படின்னு வா சொல்லவும். அப்படியா இப்பதான் புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொல்லியிருக்கேன், இதுதான் ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு எரிக்கா கேட்கவும். சாஜி மட்டும் தான் எனக்கு சிஸ்டர், வேற யாருமே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஒன்னெல்லாம் வச்சுட்டு என்னதா பண்றது அப்படின்னு சொல்லவும். ஆமா எங்க அப்பா அம்மாக்கு இந்த மாதிரி ஒரு பிரதர் இருக்கிறது தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உங்க அப்பா அம்மாக்கு தெரிய வாய்ப்பில்லை, ரொம்ப நாளாவே என் ஃபேமிலியில என் பிக் பிரதர்னு ஒருத்தன் இல்லாத மாதிரி தான் ப்ரிட்டன் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் மட்டும் என் பிக் பிரதரை தேடிட்டு இருந்தேன், அவன் எனக்கு கிடைக்கல. அப்போ ஒரு நாள் திடீர்னு என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட்னு சொன்னாங்க. எனக்கு செம கோபமா இருந்தது, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். எப்பவுமே அவங்க நினைச்சதை நடத்தாம விட மாட்டாங்க, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நான் வந்துட்டு இருந்த வழியில இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது, அதை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். என் ஃபேமிலிக்கு நான் எவ்வளோ சீரியஸா இருக்கேன்னு புரியணும். ஸோ இதை ஒரு வேளை இன்டர்நெட்ல பார்த்தா பயந்துருவான் அப்படின்னு சொல்லி எரிக்கா நினைச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பான். பிக் பிரதர் சோஸ்கே அப்படின்னு சொல்லி எரிக்கா பாக்குறா. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று பார்த்தப்போ என் பிக் பிரதர் சோஸ்கே தான் ஆவியா திரும்ப எனக்காக வந்துட்டானோன்னு நினைச்சேன். நான் இன்ஸ்டால நிறைய போஸ்ட் போட்டு ஃபேமஸ் ஆகுறதுக்கு காரணமே என்னோட போட்டோவை பார்த்து என்னோட பிரதர் என்ன தேடி வருவாங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும். சரி இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவனை தேடுறதுக்கு வேணா இன்னொரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லவும். அதெல்லாம் வேஸ்ட், நம்மளே உன் பிரதரை தேட ஆரம்பிக்கலாம். ஸ்கூல்ல செகண்ட் ரேங்க் எடுக்கிற இன்டெலிஜென்ட் கூட இருக்கான், ஸோ கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அவ சிரிக்கிறா. எதுக்கு சிரிக்கிறா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ செகண்டுங்கிறத ஒத்துக்கிட்டியே, இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல, நம்ம ஒன்னா சேர்ந்து அவனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாச்சியை திரும்ப இந்த வீட்டுக்கே வந்துருதா. சாச்சி உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி எரிக்கா போய் அவளை கட்டி பிடிக்கிறா. இப்போ ஸ்கூல்ல வந்துட்டு எல்லாருமே நார்மலா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டேவிட் தங்கச்சி இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஆஸ்பா வந்து கேட்டுட்டு இருக்கான். ஏதோ ஒன்று தப்பா இருக்கிற மாதிரியே தோணுது. எரிக்காவா பிரதரை பத்தி என்கிட்ட சொன்னாதான், ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். டேவிட் கொஞ்சமாச்சும் பதிலுக்கு பேசி அப்படின்னு சொல்லி ஆசமா சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோன்னு அதையே திங்க் பண்ணிட்டு இருக்கான். என்னது நீ அந்த ஜீனியஸ் ஸ்கூல்ல படிக்கிறியா? என்னோட பாய் ஃப்ரெண்டா கொஞ்ச நேரத்துக்கு இரு, நீ தான் என்ன கூப்பிட வருவேன்னு நினைச்சனவா வெயிட் பண்ணுது. உடம்பு சரியில்லாத நேரத்துல நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டது, எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அதனாலதான் ஆமனா என் கூட ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியா இருக்கான்னு நினைச்சேன். ஆனா அவளோட அண்ணனுக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட்டா நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருது, ஆனா இது கொஞ்சம் கடுப்பா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு சமையல கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்கிறான். என்ன நாகி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இறங்கி வராங்க. சாலட்டை நான் ரெடி பண்ணிட்டேன், மெயின் டிஷ் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும். எங்க போற அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஆமனாவோட அப்பாவை பாக்குறதுக்கு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவரை பார்க்க நீ ஏன் போற அப்படின்னு அவ கேக்குறா. உன் பிரதரை பத்தி அவர்கிட்ட கேட்க போறேன்னு சொல்லுவோம். அவர்கிட்ட கேட்டாலும் வேஸ்ட், அவரை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ கிளம்பி போறான். உனக்கு பிரதரா? அது யாரு அப்படின்னு சாச்சி கேட்கவும் எரிக்காவும் எக்ஸ்பிளைன் பண்றா. சார் உங்களை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம், மேல அனுப்பு அப்படின்னு சொல்லி எரிக்கா அப்பா சொல்றாரு. வா நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட ஒரே பையனை என்னால டெய்லியும் பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. எரிக்கா சின்ன பொண்ணா இருக்கும்போது நான் முடிச்சிட்டேன், ஸோ நான் கேம் விளையாடுறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லி எரிக்கா பிரதர் கிளம்பவும் எனக்காகவும் வெயிட் பண்ணு அப்படின்னு எரிக்கா சொல்றா. நான் கேம் விளையாட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ரொம்ப நேரம் ஆகுது. எரிக்கா அவளோட ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு வழியா வெளியே வந்து பார்த்தா எரிக்காக்காக அவன் அந்த இடத்துலயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு நேரம் தான் உனக்காக வெயிட் பண்றது, என்னோட கேமை என்னால விளையாட முடியாம போச்சு, ஆனாலும் நீ இல்லாம தனியா நான் விளையாடுறது போர் அடிக்கதான் செய்யும், சோ நான் வெயிட் பண்ணது வருத்து தான் அப்படின்னு அவன் சொன்னான். அப்படின்னு இந்த கதை எல்லாத்தையும் சாச்சிக்கவா எக்ஸ்பிளைன் பண்றா. என்னோட பிக் பிரதரும் அதே மாதிரி தான், இந்த மாதிரி தான் எதையாச்சும் பண்ணுவான் அப்படின்னு சாச்சி சொல்லுவோம். சோஸ்கேவும் நாகி இப்படி ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. நானும் தான் உனக்கு ஒரு பிரதர் இருக்கான்னு சொன்னோன்னே அவன் டிஃப்ரெண்டா இருப்பான்னு நினைச்சேன், அவன் தான் ரிச்சாவே வளர்ந்துருப்பாங்கிறது
இருக்கிறதுனால ரொம்பவும் நல்லவனா இஷ்டத்துக்கு காசு தூக்கி கொடுப்பான்னு நினைச்சேன் அப்படின்னு சாட்சி சொல்லவோ, ரிச்சா வளர்ந்தா அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. அவன் நல்லவனா அவ்வளவு ஈஸியில சொல்லிட முடியாது. நான் பிராங்க் பண்ணா ஏமாற மாட்டான். என் ஐஸ்கிரீம் எனக்கே தெரியாம சாப்பிட்டுருவான். ஹேர் ஸ்டைல் மாத்தினாலும் புது ட்ரெஸ் மாத்தினாலும் அவன் நோட்டீஸ் பண்றதே கிடையாது அப்படின்னு எரிக்கா வந்து அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. பிரின்சஸ் மாதிரி இருக்கிறவனுக்கு அந்த மாதிரி அண்ணா இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும். நம்ம 2 பேருமே ஈஸியா சிஸ்டர்ஸ் ஆயிட்டோம். அது எப்படின்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீ ஆல்ரெடி ஒரு தங்கச்சியா இருக்கிறதோட ஃபீலிங் உனக்கு தெரியும். அதனாலதான் நீ என்ன நல்லபடியா ட்ரீட் பண்றல அப்படின்னு சாட்சி கேட்கிறா. அப்படின்னா என்னோட பிக் பிரதர் எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் வாம் பிக் பிரதரா அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்குவா. அது வந்து ஆமா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. உன்னோட பிக் பிரதர் உனக்கு கூடிய சீக்கிரமே கிடைப்பான் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றா. இது எரிக்கா 3 வயசா இருக்கும் போது எடுத்தது. எப்பவோ இதே ட்ரெஸ் தான் போடுவா. ஒரு தடவை வேற ட்ரெஸ் மாத்தினா உடனே ரொம்பவும் அழ ஆரம்பிச்சிட்டா. எரிக்கா ரொம்பவே ஒரு நல்ல அத்லீட். அவ கொஞ்சம் படிப்புல தான் மோசம். காய்கறியை சாப்பிடறதுக்கு அவ ஆட பிடிச்சப்போ இதை எடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா காமிச்சிட்டு இருக்காரு. அடுத்தது 4 வயசுல உள்ள ஆல்பம். இதுல இவ ரொம்பவும் கியூட்டா இருப்பான்னு சொல்லவும், நான் கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. எரிக்காவோட பிரதர் சோஸ்கே எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா சோஸ்கேன்னு ஒருத்த உண்மையிலே கிடையாது. எரிக்காவா கற்பனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், நான் எரிக்காவை நம்புறேன். அவ பிரதர் கூட இருந்த எல்லா விஷயங்களையும் என்கிட்ட சொன்னா. அது போக ஃபேமிலி போட்டோவையோ காமிச்சா அவன் உண்மைங்கிறதுக்கு எனக்கு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீயும் எரிக்காவும் நல்ல க்ளோஸா இருக்கீங்க போல அப்படின்னு அவர் கேட்கவும், டாபிக்கை சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபேமிலின்னு சொன்னவனே தான் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொன்னப்ப நம்பல. ஆனா சாட்சியும் உண்மையிலேயே பாக்குறதுக்கு எரிக்கா மாதிரி தான் இருக்கா, ஒரே ஜீன்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், நீங்களும் சாட்சியும் பேசிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், பேசிட்டே இல்ல ஒரு தடவை நான் மீட் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லவும், அவ ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவ கிட்ட இருந்த சேஞ்சஸ் நீ நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஹீரோ எனக்கு இந்த கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 2 சின்ன பசங்க ஓடி வராங்க. ஓ டெடி பேரா, இதை சின்ன வயசுல நானும் வச்சு நிறைய விளையாண்டுருக்கேன். சரி வாங்க கதை சொல்றேன். இது பாக்குறதுக்கு ஓமினோ மாதிரியே இருக்கு. நான் தான் ஓமினோ எப்பவும் செகண்ட் ரேங்க் எடுக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோ நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கேட்கறாங்க. சரி நீ இப்ப அவளோ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு கரடி ஃபேமிலியும் ஒரு முயல் ஃபேமிலியும் இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது அது பெட் மாறிடுச்சு. 2 பேரோட குழந்தைங்களும் வேற வேற வீட்டுல வளர்ந்தாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க குழந்தைங்க எப்படி இடம் மாடுச்சுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க வளர்ப்பு குழந்தை கூடயும் அவங்க இருக்கணும், ஒரிஜினல் குழந்தை கூடயும் இருக்கணும். என்ன பண்றதுன்னு அவங்க யோசிச்சப்பதான் 2 ஃபேமிலிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கணும்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க அப்படின்னு இசுகாவா சொல்லவும், என்ன கதை இதுன்னு அந்த பசங்க கேக்குறாங்க. ஒரு தங்கச்சி முயலும் அங்க இருந்துச்சு. 2 ஃபேமிலிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னா இந்த தங்கச்சி முயல் கூட கல்யாணம் ஆனாலும் அது நடக்குமே அப்படின்னு இசுகாவா யோசிக்கிறா. நோட்டீஸ் பண்ண நான் எதை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ஏன் சாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட கூடாது, அப்படி பண்ணாலுமே 2 ஃபேமிலியும் ஒன்னா இருக்குமே அப்படின்னு அவர் அப்பா சொல்றாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அந்த சின்ன வயசுல இருக்கிற போட்டோ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் கூட எரிக்கா இருந்த போட்டோ தான் அது அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்லியிருப்பா. ஆனா அவங்க அப்பா கிட்ட கேட்டப்போ சாஸ்கே அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனே கிடையாது, எரிக்காவா கற்பனை பண்ணிக்கிட்டா, அவன் ரியல் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. அண்ட் அந்த டாபிக்கே அவர் எடுக்காம டாபிக்கை சேஞ்ச் பண்றதுக்காக 2 ஃபேமிலியும் ஒன்னா இருக்கணும்னா நீ சாட்சியவும் கல்யாணம் பண்ணிக்கிடலாமே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இசகாவாவுமே யதார்த்தமா இதை கரெக்டா கெஸ் பண்றா. ஏன்னா இசகாவாவை மீட் பண்ணப்போ சாட்சி வந்துட்டு அவகிட்ட நம்ம ஹீரோவை பத்தி என்ன சொன்னா அப்படிங்கறத இன்னும் நமக்கு காமிக்கல. உண்மையிலேயே நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருக்கானா, எதுக்காக அதை மறைக்க ட்ரை பண்ணணும், என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.